வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவாரூர் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆனி தெப்ப திருவிழாவிற்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக தெப்பம் கட்டும் பணிக்கான முகூர்த்தக்கால் நடும் விழா ஹரித்ரா நதி தெப்பக்குளக்கரையில் தீட்சிதர்கள் வேத மந்திரங்கள் கூற பந்தக்கால்களுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் உள்ளிட்டவை பூசப்பட்டு மல்லிகை சாற்றி நவதானியங்கள் சமர்ப்பித்து தீபாராதனை காண்பித்து பந்தக்கால் ஊன்றப்பட்டது. கோவை ஆனைமலை ஸ்ரீ மாசாணியம்மன் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளிக்கிழமை போன்ற விசேஷ தினங்கள் தோறும் பக்தர்கள் வருகை தந்து சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம். அவ்வகையில் ஆனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து தங்கள் வேண்டுதலை கொடிக்கம்பம் அருகே சீட்டுகளில் எழுதி கட்டி வைத்தும் எலுமிச்சம் பழத்தை குத்தியும் விளக்கேற்றியும் வழிபட்டனர். கரூர் குளித்தலை அருகே தாளியாம்பட்டியில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன், காளியம்மன், பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூக்குழி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கரகம் பாலித்தல், பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி, அக்னி சட்டி மற்றும் அலகு குத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கரகம் ஏந்தி மேளதாளங்கள் முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து கரகத்துடன் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அசிக்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலின் பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மணிக்குள கரையிலிருந்து சக்தி கரகம், பால்குடங்கள், காவடிகள் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கைகளுடன் கோவிலை வந்தடைந்தனர். பின்பு அம்பாளுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிறைவாக அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருவீதி உலா நடைபெற்றது. கரூர் தேர்வீதி ஸ்ரீ விஸ்வகர்ம சித்தி விநாயகர் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், சந்தனம், மஞ்சள், தயிர், தீர்த்தம், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்பு காயத்ரி தேவிக்கு பட்டாடை உடுத்தி மலர் மாலைகள் அணிவித்து வேத மந்திரங்கள் ஓத மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி ஸ்ரீ கணேச கந்தபெருமாள் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு பால், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், குங்குமம் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பட்டுடுத்தி வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து பஞ்ச கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பாதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மன் கோவிலின் ஆனி மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் யாகம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக குண்டத்தில் பொங்கல், நெய், தயிர், வெற்றிலை, சேலை, மிளகாய்களை சமர்ப்பித்து யாக பூஜைகளை நடத்தினர். இதற்கிடையே பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் எழுதிய வெற்றிலைகளை யாக குண்டத்தில் சமர்ப்பித்தும் தீபாராதனை காண்பித்தும் நிகும்பலா யாகம் நடைபெற்றது. நிறைவாக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி
பகவதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பாண்டிச்சேரி காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சோமநாயகி உடனாகிய ஸ்ரீ சோமநாத சுவாமி மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் பழைய பாலக்கரை அருகே உள்ள ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேயர் கோவிலில் 9 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு வெல்வெட் அங்கியுடன் கூடிய ராஜ அலங்காரம் செய்து திரிசதி மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜபத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு அதிகார நந்தி சேவை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சுவாமி பட்டாடை உடுத்தி சிறப்பு மலர் அலங்காரத்தில் திருவீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சேலம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து கெஜவாகன அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.